கழக பொதுச் செயலாளர் பாசமிகு அண்ணன் எடப்பாடியார் அவருடைய ஆணையின்படி கடந்த 4-5 மாதமாக நியாய விலைக் கடைகளில் முறையாக பருப்பு, பாம் ஆயில் போன்றவை வழங்காததையும் நல்ல அரிசி வழங்காததையும் கண்டித்து, மேலும் மின்கட்டணம் தொடர்ந்து திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 3வது முறையாக உயர்த்தப்பட்டு யாரும் தொழில் செய்ய முடியாமலும் ஏழை எளிய மக்கள் வீடுகளிலே மின் விளக்குகளையே பயன்படுத்த முடியாத அளவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிற திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு திருப்பூர் மாநகரத்தில் நடைபெற்றிருக்கிறது. ஏற்கனவே திருப்பூரிலே பனியன் தொழில் முற்றிலுமாக நசிந்து போய்விட்டது. மேலும் இந்த மின்கட்டண உயர்வால் மேலும் இந்த பனியன் தொழிலையே திருப்பூர் மக்கள் கைவிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதன் மூலம் வேலையில்லா திண்டாட்டம் பெருகும். எனவே இதற்கு காரணமான விடியா திமுக அரசு மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறது. நியாய விலைக் கடைகளில் தரமான அரிசி வழங்காமல் கோழி கூட சாப்பிடாத மட்டமான நாற்றம் பிடித்த அரிசியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். தொடர்ந்து வாரிசு அரசியல் செய்தால் திமுக நிச்சயமாக அதோகதி ஆகிவிடும். திமுக எத்தனையோ சீனியர் தலைவர்களாக இருக்கிறாங்க, பாடுபட்டு இருக்கிறாங்க. வாரிசு அரசியல் செய்தால் திமுக அதோகதி ஆகிவிடும். உறுப்பினர்கள் தம்பி மனோகரன் அவர்களே, திருமதி சொன்னாம்பாள் பழனிசாமி அவர்களே, காங்கேயம் எஸ் முருகவேல் அவர்களே, ஒன்றிய குழு பெருந்தலைவர் வெள்ளமே ஜனநாயக கட்சியினுடைய சகோதரர் ஹக்கீம் அவர்களே, சொல்லுங்கம்மா சொல்லுங்கப்பா. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் போயிடுச்சு. ஆனா ஒழுங்கா மக்கள் ஓட்ட போட்டீங்க. கேட்கிறேன், திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்களே, கொங்கு நகர் PK முத்து அவர்களே, அங்கேரிபாளையம் A பாலசுப்பிரமணியம் அவர்களே, தொட்டி தலைவர் எம்ஜிஆர் மன்றத்தினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் சிட்டி பழனிசாமி அவர்களே, அம்மா பேரவையினுடைய மாவட்ட செயலாளர் ஆற்றல் மிக்க செயல்மரவர் அட்லஸ் லோகநாதன் அவர்களே, அண்ணா தொழிற்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் அவர்களே, ஆட்சியமைகள் எல்லாம் அதனால பாடுபட வேண்டும் என்று கேட்டு அந்த வாழ்க்கை நன்றி. வரை கரண்டுகள் உயர்ந்திருக்கிறது. இதையெல்லாம் கண்டிக்கின்ற வகையில் தான் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம். ஆகவே நீங்கள் எல்லாம் வருகின்ற காலத்திலே பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணைக்கிணங்க கோவை மண்டலத்தினுடைய மாநில அம்மா பேரவையினுடைய இணைச் செயலாளர் திரு குணசேகர் அவர்களே, அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம். விடியா திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம். கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். உயர்த்தாதே 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 உயர்த்தாதே. மின் கட்டணத்தை உயர்த்தாதே. மின் கட்டணத்தை துவரம் பருப்பு பாமாயில் தூரம் பொறுப்பு பாமாயில் எல்லாத்தையும் நிறுத்த முயற்சிக்கும் எல்லாத்தையும் நிறுத்த முயற்சிகளுக்கு